டிசப்பாயின்மெண்ட் கலந்த ஒரு இந்த ஃபீலிங் தான் அந்த கேமை பார்த்ததுக்கு அப்புறமா. சூப்பர் கப் கேம் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான். மோகன் பகான் 2 சென்னை எஃப்சி நில். அண்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு நல்ல நல்ல மோகன் இந்த ரிசல்ட் சொன்னீங்கன்னா பி லைக் ஓகே, மோகன் பகான் மட்ஸ் த பெட்டர் டீம், சென்னை எஃப்சியோட வேயா பெட்டர் இருக்கானுங்க, நம்ம கேவலமா வருவோம் வழக்கம் போல அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த கேம் வந்து டோட்டலி அப்படியே திருப்பி அந்த மாத்தக்கூடிய ஸ்டோரி தான் அது. ஏன்னா வந்து எப்படின்னா நம்ம ஆக்சுவலி கேமே நல்லா ஆடணும். லைக் ஒரு டீம் ஃபுல் ஒரு டீம் ஃபுல் மொமெண்டம்ல இருக்கு. லைக் மோகன் பகான் டீம், ஏன்னா ஃபுல்லா லைக் தேர் பீன் பிளேயிங் ஆல் தீஸ் கேம்ஸ், பிளேயர்ஸ்க்கு கேம் டைம் இருக்கு, ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம டீம் சென்னை டீமுக்கு வந்து லைக் வந்து எந்த ஃபாரினர்ஸும் இல்ல, ஆல் இந்தியன் ஸ்குவாடு, பிராக்டிஸும் பெருசா இல்ல, ஒழுங்கான டைமும் இல்ல, ஐஎஸ்எல் இருக்கிற கூத்தனால எந்த பிளேயருக்கும் எந்த இதுவுமே இல்ல. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் டைம், கேம் டைம் எதுவுமே இல்ல. இப்பதான் பிராக்டிஸ் பண்ணி இப்ப ஆடுறோம். அது கொடுத்து நம்ம அட் கேம் அட் பாயிண்ட்ஸ் விளையாடின விதத்தை பார்த்தால் யூ வில் பி லைக் ஓ வாவ், யாரா வந்து யாருக்கு வந்து கண்டினியூஸா கேம் ஆடுறானுங்க, யாருக்கு கேம் டைம் கம்மியா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளோ நல்லா ஆடினானுங்க சென்னை எஃப்சி. அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நான் வந்து என்ன யோசிச்சேன், சரி ஓகே ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், மோகன் பகான் வந்து அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கு, போட்டு தள்ளுவாங்க, லைக் தேல் அட்லீஸ்ட் 2-3 நில் அப்படின்னு நான் நினைச்சேன் நானு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபே பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு புது விதமான ஒரு எனர்ஜி தெரிஞ்சது, ஒரு வைப் தெரிஞ்சது, ஒரு ஸ்பார்க் மாதிரி தெரிஞ்சது, ஒரு பிளேயர்ஸ் அந்த இது தெரிஞ்சது. லைக் வந்து அந்த கடைசி 2 வருஷமா அந்த ஓவன் பின்லாண்ட் பார்த்ததுக்கும் இந்த ஒரு ஹாஃப், இந்த ஒரு ஹாஃப்லயே வந்து வி பிளேட் பெட்டர் ஃபுட்பால் தென் ஹோல் ஆஃப் த லாஸ்ட் 2 சீசன்ஸ் புட் டுகெதர். அந்த அளவுக்கு கேவலமா இருந்தது அவங்க லாஸ்ட் 2 சீசன் விளையாடின விதம். அண்ட் இத்தனைக்கும் ஆல் இந்தியா பிளேயர்ஸ் வச்சு நீங்க சொல்லலாம், ஆல் இந்தியா பிளேயர்ஸ்னால ஓகே எல்லாம் இந்தியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம விளையாடின விதம் வந்து பார்த்து நம்ம டீம் அப்படி ஆடுது, எஸ்பெஷலி இருக்கிறத வச்சு பார்க்குறது இவ்வளோ நல்லா ஆடுது அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஆடணும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லைக் பீங் தட் பாசிங் மொமெண்டம், அந்த மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. லைக் த வில்லிங்னஸ் டு கோ ஃபார் த செகண்ட் பால்ஸ், த வில்லிங்னஸ் டு டேக் ஆன் பிளேயர்ஸ். அதாவது நம்ம மிஸ்டேக்கே பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு வாட்டி நம்ம திரும்ப அதை ட்ரை பண்ணுவாங்க. அந்த இன்டென்சிட்டி வந்து பயங்கரமா எனக்கு பிடிச்சது. ஐ லைக் த வே வி பிளேட் இன் தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எஸ்பெஷலி இந்த கிளிஃபர் மேண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பயங்கரமா லைக் வந்து பயங்கரமா டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. கிளிஃபர் மேண்டர் வந்து இப்படின்னு வந்து பார்த்திருந்தாரே தவிர இடன் ஸ்கிரீம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி வந்து ஓகே எப்படின்னு பார்த்திருந்தாரு. அப்பப்போ அந்த மாதிரி கை தந்தாரு, அதெல்லாம் பண்ணாரு. ஒரு சில் டைப் கூடிய ஒரு கோச் தான் அவரு. அண்ட் வந்து இட் வாஸ் குட் டு சி. வேற இன்னொரு சைடு வந்து பின்லாடன் பார்த்தோம்னா இவங்களுக்கு அப்படின்னு பண்ணான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஆடணும், மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சது, பாசிங் மூவ்மெண்ட், பிளேயர் எல்லாம் தெரிஞ்சது. ஜிதேஷ்வர் தலைவன் வந்து தனியா தெரிஞ்சான். எல்லாரும் ஒரு லெவல் ஆடுறாங்கன்னா ஜிதேஷ்வர் வேற லெவல் ஆடினான். தலைவனோட பால் கண்ட்ரோல் இருக்கணும் சரி, அந்த ஹாஃப் ஸ்பேசஸ் மூவ் பண்ணாத சரி, க்ளோஸ் ஸ்பேஸ் 2-3 பேர் பக்கத்துல வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சோ அதுக்கு ஏத்த மாதிரி பால் வந்து எடுத்துன்னு ஓடுறான்னா அது ஒரு தனி ஸ்கில் தான். ஃபரூக்கு நீங்க வேற லெவல் ஆடினா. நீங்க ஒரு நாள் மட்டும் இப்படி ஆடுவானா இல்ல மத்த நாள்ல வேற மாதிரி ஆடுவானான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இன்னைக்குன்னு பார்த்து ஃபரூக் சௌதரி நல்லாவே ஆடினா. அண்ட் டிஃபென்சிவ்லி அட் பாயிண்ட்ஸ் நம்ம நல்லாவே தெரிஞ்சோம். அண்ட் ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேம் வந்து இட் வாஸ் பிரிட்டி குட். கோல் கன்சீட் பண்ணோம், ஆனா அதுவும் ஒரு தலையிழுத்தான இது. இன்ஃபேக்ட் ஈவன் 30 செகண்ட் முன்னாடி எடுத்தோம்னா பிஃபோர் தட் அந்த ஒரு நமக்கு ஒரு சான்ஸ் வந்து நமக்கு ஒரு கார்னரு சரியா கிளியர் பண்ணல. ஜிதேஷ்வர் சான்ஸ் விசல் கேட் மூஞ்சி கிடைக்கிறாங்க கரெக்டா. கொஞ்சம் இந்த சைடு ஏதாவது அச்சுன்னா கூட நம்ம கோல் வந்திருப்போம், ஆனா வரவில்லை. ஆனா நம்ம தலையெழுத்து. ஆனா ஸ்ட்ரைட் வே அதர் ஹேண்டு அவங்க ஒரு பால் ஓவர் த டாப் லிஸ்டன் ஒரு நல்ல ஒரு பேக்கில் ஃபிளிக் பண்ணா ஜேமி மெக்லான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ஃபினிஷ் பண்றா 1-0. என்னடா எதுக்குடா அநியாயம் ஆயிடுச்சு. பட் ஓகே, செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம். செகண்ட் ஹாஃப்ல டயர்னஸ் தெரிஞ்சது. ஏன்னா அப்கோர்ஸ் உனக்கு கேம் டைம் இல்லாதப்போ, பிராக்டிஸும் பெருசா பண்ணாதப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டென்சிட்டியில் ஆனீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இன்டென்சிட்டி தெரியுது, குறைஞ்சது. மோகன் பாகன் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துனாங்க. ஸ்கோர் த செகண்ட் கோல். கிளவுன் டிஃபென்ஸ் விக்னேஷ் லட்சமூர்த்தி யாரை மார்க் பண்ணான்னு எனக்கு தெரியும், சத்தியமா தெரியலாங்க. லைக் வந்து ரேண்டம் கிளவுன் டிஃபென்ஸ், பட் தேவர் நாட் இன் ஷேப். சுத்தமா டிஃபென்ஸ் சம்பந்தமே இல்லை. மோகன் பாகன் அட்வான்டேஜ் எடுத்தாங்க 2-0. டு பி ஃபேர் 3-4 அவங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவுமே சான்சஸ் கிரியேட் பண்ணுங்க. சென்னை எஃப்சி செகண்ட் ஹாஃப்ல சான்சஸ் கிரியேட் பண்ணலை. வி பாட் ஆன் சம் பிளேயர் செகண்ட் ஹாஃப்ல. இந்த மாதிரி கிங்ஸ்லி ஃபர்னாண்டஸை கொண்டு வந்தோம், 2-3 பேர் கொண்டு வந்தோம். பட் வந்து ரொம்ப லேட்டா கொண்டு வந்தோமோ தோணிச்சுங்க. லைக் சீக்கிரமே கொண்டு வந்திருக்கலாம். லைக் 60-63 மினிட்ஸ்ல கொண்டு வந்திருக்கலாம். அதோட மேல இம்பாக்ட். ஏன்னா சப்ஸ்டிடியூட்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சாங்க, பட் சப்ஸ்டிடியூட்ஸ் வேர் டூ லேட். அதுதான் உண்மை. பட் அது தவிர
பாசிட்டிவ்ஸ் இருக்கு, கேம் நல்லாவே ஆடணும். பட் மோகன் பகான் பை ஜஸ்ட் த பெட்டர் டீம். ஸோ மீதி 2 கேம் இருக்கு. டியூஸ்டே அன்னைக்கு ஈஸ்ட் பெங்காலோட, ஃப்ரைடே அன்னைக்கு டெம்போட. அதுக்கும் நான் வாட்ச் அலாங் பண்ணுவேன், மறக்காம வந்து பாருங்க. பை த வே, ஆன சைட் ட்ராக் என்னோட வாட்ச் அலாங் வந்து ஆல்மோஸ்ட் 13,000 வியூஸ் நிறைய பேர் பாத்துக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி இருக்கானுங்க. ஸோ மறக்காம கீப் கண்டினியூ டு சப்போர்ட் மை சேனல். லைக் த வீடியோ, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிபி டாஸ் நீங்க புதுசு என்றால் இன்னொரு வீடியோ அல்ல சந்திக்கிறேன். அதுவும் நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.